அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திரு விஜயுடன் கைகோத்து இருக்கிறார் திரு செங்கோட்டையன். அதிமுகவுக்கு இதனால பலவீனம் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். களத்தில் அதிமுகவை எப்படி வலுவாக முன்வைக்க போகிறார் பழனிசாமி என்ற தலைப்பில் பேசியிருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் பங்கேற்றிருக்கிறார், பத்திரிகையாளர் திரு ஷபீர் பங்கேற்றிருக்கிறார், பத்திரிகையாளர் திரு சாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார், அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷியாம், திரு செங்கோட்டையன் திரு விஜயோடு சேர்ந்திருப்பதால் அதிமுகவுக்கு பாதிப்புன்னு சொல்றாங்கல்ல, உண்மையான பாதிப்பு தானா? தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவுக்கு பாதிப்பா, இல்ல திரு செங்கோட்டையன் சார்ந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில பாதிப்பா, இல்ல பகுதியில பாதிப்பா? எப்படி இருக்கு அந்த பாதிப்பு? பகுதியில பாதிப்பு தான் எடுத்துக்கிடணும், முழு பாதிப்பு நிச்சயமா கிடையாது. ஏன்னா திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு அதிமுக தொடர்புகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும். ஆனா அவருக்கான ஓட்டு வங்கி, அது ரெசிடுவல் சிம்பதி, அது இருக்காது. அது வந்து அவர் சார்ந்த பகுதியில இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்போ அவரும் தாவேகா நண்பர்களும் கைகோர்த்தால் அந்த பகுதியில வெற்றி கூட சாத்தியம் வசப்படலாம். ஆனா அதிமுகவோட பிரச்சனை என்னன்னா, அந்த இலூஷன் ஆஃப் டிஃபீட், தோற்று விடுவார்கள் என்கிற பிம்பம் ஏற்படுது. அது வந்து வாக்கரசியலுக்கு நல்லது இல்லை. ஏனென்றால் பேண்ட் வேகன் எஃபெக்ட் போயிடும், வெற்றி வாகனம் என்கிற அந்த பிரமை போயிடும். அப்படி போகக்கூடாது. அதிமுக அதை தடுத்திருக்க வேண்டும். இன்னும் நிறைய வெளியேற்றங்கள் நிகழும் தான் நான் நினைக்கிறேன். ஒரு சில சிட்டிங் எம்எல்ஏஸ் கூட வந்து திமுக பக்கம் பேசிட்டு இருக்காங்க, அது அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான். அப்படியான வெளியேற்றங்களுக்கு செங்கோட்டையனோட இந்த முடிவு என்பது ஒரு சாவியாக அமைந்துவிடும், அது ஒரு திறவுகோலா அமைஞ்சிடும். ஒரு மாளிகை மாதிரிங்க, ஒரு சீட்டுக்கட்டு மாளிகை தான். ஒரு சீட்டு உருவப்பட்டால் மடமடல அடுத்த சீட்டுகள் சரிவதற்கான ஆபத்து இருக்கு. அதுதான் அதிமுகவுக்கு உண்மையான பாதிப்புன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இல்ல திரு செந்தில் பாலாஜி போயிட்டாரு, திரு சேகர் பாபு, திரு மைத்ரேயன், திரு மனோஜ் பாண்டியன், இப்ப திரு செங்கோட்டையன். இப்ப நீங்க திமுகவுக்கு போனவங்கலாம் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில அவங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, திமுகவுடைய வாக்குகள் சேரும்போது திமுகவுக்கு அந்த பகுதியில பலம், ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு பலம், தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமா? இங்க திரு செங்கோட்டையன் போகும்போது அந்த பெர்செப்ஷனை உருவாக்கிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? செங்கோட்டையன் போகும்போது கம்ப்ளீட்டா அந்த பெர்செப்ஷன் உருவாகும் நான் சொல்ல வரல. ஆனா திமுக வெற்றி பெறுங்கிற அந்த பிம்பம், திமுக கூட்டணி பலமா இருக்கு, அது வெற்றி பெற போகுது, அது வந்து அதிமுகவுக்கு நல்லது இல்லையே. சமபலத்தோட போராடுறாங்க, யாருக்கு வேணாலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தோணணும் இல்லையா? இது போக தாவேக்காவோட பிம்பமும் உயருதுல, அதுவும் அதிமுகவுக்கு மைனஸ் தானே. இப்ப தாவேக்காங்கிற கட்சி எம்ஜிஆர் புகழ்பாடுது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு விஜயே சொல்றாரு. இன்றைக்கு செங்கோட்டையனோட அந்த கட்சி பேனர் எல்லாம் பார்த்தா விஜயோட படம் ஈக்குவலா வந்து எம்ஜிஆர் படம் இருக்கு, செங்கோட்டையன் படம் இருக்கு. ஆமா. இன்றைக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் அவர் போகும்போது தாவேகா நண்பர்களும் அதிமுக பழைய நண்பர்களையும் அதுல பார்க்க முடிந்தது. அந்த கூட்டத்துல ஒரு உற்சாகமான எழுச்சி மிகுந்த வரவேற்புன்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன், ஏர்போர்ட் வரவேற்பை பொறுத்த வரையில். என்றால் என்ன செய்தியை இது உணர்த்துகிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு? ஏன்னா டிவி உலகம், ஒவ்வொரு படக்காட்சியும் நீங்க நுணுக்கமா கொண்டு போய் சேர்க்கிறீங்க. அதுக்கு பிறகு யூடியூப் உலகம், எல்லாத்துலயும் கிளிப்பிங்ஸா இருக்கு. இப்ப என்ன செய்தியை கொண்டு போய் சேர்க்கும்? அதிமுக பலவீனம் ஆயிடுச்சு, அதிமுக வந்து தவறான முடிவுகள் எடுக்குது, ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு பாமகவோட பிரச்சனை, பாமக பிரச்சனை என்ன மாதிரியான உணர்வை ஏற்படுத்தும்? பிஜேபி வந்து இப்படி எல்லாம் செய்யுதுங்க. பாமக பிரச்சனையில என்ன குற்றச்சாட்டு? தேர்தல் ஆணையம் வந்து மோசடி செய்யுதுன்னு குற்றச்சாட்டு அது ஒரு எம்எல்ஏ எழுப்புறாரு. நாங்க முன்னாடி உண்ணாவிரதம் இருக்க போறோம்ன்றாரு. இது வந்து ஆன்டி பிஜேபியா கன்வெர்ட் ஆகும். ஆன்டி பிஜேபியா கன்வெர்ட் ஆகும்போது ஆன்டி ஏடிஎம்கே அது முடியும். நாளைக்கு வந்து டாக்டர் ராமதாஸ் சரி செங்கோட்டையன் இருக்கிறாரு, நம்மளும் அந்த கூட்டணியில இருக்கலாம். ஏன்னா அவர் கட்சியில சேர வேண்டியது இல்லை, கூட்டணியில இருக்கலாம்ல. ஏன்னா ஆட்சியில பங்கு ஒன்று தானே அதுல வந்து இருக்கிற வைக்கிற நிபந்தனை. அதிமுக அதை ஒத்துக்கிடாது, தாவேகா ஏற்கனவே அதுக்கு ஒத்துக்கிடுது. அப்படியான ஒரு சூழல்ல வந்து இது எல்லாமே அந்த அதிமுகங்கிற அந்த டோட்டல் ஸ்டாக் வேல்யூ குறைக்குதுல்ல. ஷேர் மார்க்கெட் மாதிரி தானேங்க. நோ தேர் இஸ் நோ டாப், தேர் இஸ் நோ பாட்டம்.
ஏற்கனவே பல தலைவர்கள் அதிமுகவிலிருந்து போயிருக்கிறாங்க. அதற்கப்புறமும் பல தேர்தல்களை அதிமுக சந்தித்திருக்கிறது. எவ்வளவு குறைச்சலாக பார்த்தாலும் 20-25 வாக்கு வங்கி, அது சதவீத வாக்கு வங்கி அது அதிமுக தக்க வச்சிருக்கிறது. ஆனா செங்கோட்டையன் இந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவார், இல்ல அதிமுகவில் அதிருப்தியோடு இருக்கிறவர்கள்லாம் உள்ள வச்சுக்கிட்டா வெளியே போய் இந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துவாங்கங்கிற ஒரு முடிவை திரு எடப்பாடி பழனிசாமி எந்த காலத்திலும் எடுக்க முடியாது தானே? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமா எம்ஜிஆர் கிடையாது, ஜெயலலிதா கிடையாது. அவரும் ஒன்னவங்க ஈக்குவல்ஸ், அவ்வளவுதான். செங்கோட்டையனுக்கு கீழே இருக்கிற ஒரு ஜூனியர் தான் அவரை பொறுத்த வரைக்கும். அவருக்கு ஈக்குவலா நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. பொன்னியன் இருக்கிறாரு, நிறைய லீடர்ஸ் இருக்காருங்க. இப்போ அவங்க அவைத்தலைவரே அந்த காலத்துல எம்ஜிஆர் நீக்கப்பட்டாருங்கிற செய்தி கேட்ட உடனே அவரு மேலூருக்கு வந்துட்டு இருக்கிறாருங்க. மேலூர் டீ கடையில என்னமோ தான் அவரோட அந்த செய்தி. உடனே பஸ் அவரு அப்படியே டிரைவர், அரசு டிரைவர் ராஜினாமா பண்ணிட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பூரா அதுல மாறிடுச்சு. எதுக்காக நான் இதை சுட்டி காட்டுறேன்னா, எம்ஜிஆர் ஓட்டு வங்கிங்கிறது அது உயிர் போல இருக்கிற ஒரு விஷயம்தான். குறைஞ்சிருக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி 20% கண்டிப்பாக இருக்கும். ஆனா கூட்டணியாக சேர்க்கிற பாஜக ஓட்டு வங்கி குறையுது இல்ல. அப்ப ரெண்டு சேரும் போது ஒரு வெற்றி வாய்ப்பு ஒரு 35% கால்குலேஷன் வேணும்ல. அது 2024 வச்சு போடலான்னு நம்ம எடுத்துக்கொண்டாலும் அடுத்தடுத்து நிகழ்கிற சம்பவங்கள் அந்த ஓட்டு வங்கியை குறைப்பதாக ஒரு பெர்செப்ஷன் வருதுல, நேரட்டிவ் வருதானே சார் இது? ஓகே, சரி. திரு சாமிநாதன், இதை நீட்சியா திரு செங்கோட்டையன் சொன்னதையும் பொருத்தி பார்க்க முடியும். புதிய கட்சியின் ஆட்சியை மக்கள் விரும்புகிறார்கள், மாற்றத்தை விரும்புகிறார்கள். டெல்லி, பஞ்சாப் 2 மாநிலத்தையும் திரு செங்கோட்டையன் உதாரணமாக சுட்டி காட்டுகிறார். அப்ப அதிமுகவுக்கு போக வேண்டிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் தாவேகாவுக்கு போகும் அப்படிங்கறதா அவருடைய அனுமானம். அவ்வளவு தூரம் நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கா? டெல்லி, பஞ்சாப் உதாரணம் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டிலையும் புதிய மாற்றம், புதிய கட்சி ஆட்சி அப்படின்னு செங்கோட்டையன் சொல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்ல, அது இப்ப உடனடியா அதுக்கான சாத்தியக்கூறு இல்ல. அதிமுக தொடர்ந்து பலவீனப்படுறதுனால களம் மும்முனை போட்டியா மாறுது. அது விஜய் அவர்களுடைய எழுச்சின்னு மட்டும் நான் பார்க்கல. அதிமுகவுடைய பலவீனம் விஜய் அவர்களுடைய எழுச்சியா மாறி அது மும்முனை போட்டியா நோக்கி நகர்த்துது. மற்றபடி ஆட்சி மாற்றம் அப்படின்னு நினைக்கிற ஓட்டுகள் பிளவுபடுறதுக்கு தானே வாய்ப்பு இருக்கு இந்த தேர்தல். அதை ஒருமுகமா விஜய் அவர்கள் பக்கம் போனாதான் அவர் சொன்னதை போல ஒரு பஞ்சாபை உதாரணமாகவோ டெல்லியை உதாரணமா அவர் காட்டுறபடியோ மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்குமே பார்த்தா அதிமுகவுக்கு குறைத்து மதிப்பிட்டா கூட ஒரு 20% மேல ஓட்டு வங்கி கொண்ட கட்சியா தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பிரதமர் வேட்பாளரை காட்டாம ஸ்டார் வேட்பாளர்களை நிறுத்தாம அவர்கள் 20% ஓட்டை வாங்கி காட்டியிருக்காங்க. சோ அப்ப இந்த தேர்தலில் இவர்களுக்கு சவால் என்பது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுக்களை முன்னாடி எல்லாம் திமுக வேண்டாம் அதிமுக மட்டும்தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அந்த இடத்துல விஜய் வளர்ந்து வர, அப்ப அது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அந்த அளவுலதான் அது இருக்கு. அதே நேரத்துல அதிமுகவே வேண்டாம், தாவேகா போதும்ங்கிற மனநிலைக்கெல்லாம் மக்கள் முழுதாக இன்னும் மாறிடல. அப்படின்னா நேற்று செங்கோட்டையன் அவர்கள் நேற்று இணைந்த நேரத்துல இந்நேரத்துக்கெல்லாம் அவருடைய அழைப்பை ஏற்று இன்னும் 10-20 பேர் போயிருக்கணும். அப்படியான மாற்றங்கள் நம்ம அதிமுகக்குள்ள பார்க்கல. பட் இது ஒரு பெரிய பலவீனம். செங்கோட்டையன் போன்றவர்கள் போகிறது, சாம் சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல அதிமுக களத்துல பலவீனமா இருக்குங்கிற செய்தி தொடர்ந்து கடத்தப்படுது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய சவாலே முதல்ல ஆட்சிக்கு வரணும், மக்களை நம்ப வைக்க வேண்டியதில்லை, அவரோட தொண்டர்களை, அவங்க கட்சியினரை, அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்களை, நிர்வாகிகளை நம்ப வைக்க வேண்டிய நிலைக்கு அவர் முதல்ல தள்ளிவிடப்பட்டிருக்காரு. அதுதான் இன்னைக்கு நிதர்சனமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இது ஒரு மாற்றம் உடனடியா நடந்துரும், விஜய் முதல் தேர்தலிலேயே ஆயிடுவார்னா, நீங்க எம்ஜிஆர் அவர்களை ஒரு முன்னுதாரணமாக சொல்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு முன்னாடி மற்ற அனைவருமே அன்றைக்கு இருந்த அனைத்து நிர்வாகிகளுமே 0 தான். எம்ஜிஆர் 1, அந்த 1 என்கிற வேல்யூ சேரும் போது அந்த 0க்களுக்கு முன்பாக 10 மாறுது. ஆனா இங்க விஜய் அவர்களுக்கு விஜயும் அப்படிதான். விஜய் அவர்கள் இன்னைக்கு நம்பர் 1 நடிகராக இருக்கிறார், எல்லாம் சரிதான். பட் அரசியல் களத்துல அவர் இன்னும் தேர்வதற்கு, பயிற்சிகளை எடுப்பதற்கு இன்னும் நிறைய காலங்கள் ஆகும். உடனடியா அவர் கையில அப்படியே அந்த ஆட்சி மாற்றத்தை முதன்மை சக்தியின் விஜய் அவர்கள் குறிப்பிடலாம். மக்கள் மனதில் அவ்வளவு எளிதில் ரெட்டைகளை அகற்றிட முடியாது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கும் ரெட்டைகளை என்கிற ஒரு சின்னத்துக்காக மட்டுமே ஓட்டு போடக்கூடியவங்க கணிசமான அளவுக்கு இருக்காங்க. பட் இதுக்குள்ள அதிமுகவுக்கு ஒரு நன்மை இருக்கு சார். நம்ம தொடர்ச்சியா அதிமுக பலவீனம் பேசுறோம்ல சார். நான் தொடர்ச்சியா பல விவாதங்கள்ல சொன்னதான், கடந்த 8 ஆண்டுகள்ல இளைஞர்களை எந்த வகையிலையும் அதிமுக ஈர்க்கல. அவங்க ஆட்டோமேட்டிக்கா திமுக பக்கம் போயிருக்க வேண்டியவங்க, அல்லது நாம் தமிழர் கட்சி பக்கம் போயிருக்க வேண்டியவங்க. அந்த ஓட்ட கணிசமான அளவுக்கு விஜய் எடுக்கிறார்ல. அப்ப அதிமுகவுடைய சேதத்தையும் அது குறைக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். அதிமுகவுக்கு பலத்த சேதம் தான், அந்த சேதத்திலையும் ஒரு சிறிய நன்மை நிச்சயமா இருக்கு. நீங்க திமுக வெர்சஸ் தாவேகான்னு பொசிஷன் பண்றதுக்கு திரு விஜய் முயற்சி பண்றார், சரியா? ஆனா திரு செங்கோட்டையன் முயற்சி திரு எடப்பாடி பழனிசாமி வெர்சஸ் திரு விஜய்னு பொசிஷன் பண்றார். எல்லா பேட்டிகள்லையும்
இப்ப பேசின கோபிச்செட்டிப்பாளையத்துல பேசின பேச்சு வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமியை டார்கெட் பண்ணி தான் அவருடைய பேச்சு இருக்கு. அப்ப பொசிஷனே அவர் மாத்துறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி வெர்சஸ் திரு விஜய்னு அவர் கொண்டு போகும்போது ஏடிஎம்கேக்கு பலவீனமா? அப்போ இல்ல, ஏடிஎம்கேக்கு நிச்சயமா அது பலவீனமா தானே இருக்கும். உங்களுக்கு அதாவது இன்னைக்கு விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல, அதே போன்று எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல அவர்களால் உருவான வாக்குத்திரள் அது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய வாக்குத்திரள் இன்னைக்கு அவர் வந்து ஒரு தலைமைத்துவத்தில் இருக்காரு. அவர் உருவாக்கிய திரட்டியை உருவாக்கி கூட்டிட்டு வந்த வாக்குத்திரள் இல்ல. அப்ப அந்த வாக்குத்திரள் என்பது திமுக எதிர்ப்பு வாக்குத்திரள். அப்ப நீங்க திமுகவை எதிர்க்கிறாரு விஜய் என்கிறத போக்கஸ் பண்ணும்போதே அது வந்து இயல்பாகவே அதிமுக தானே பலவீனப்படுத்தும். நீங்க திமுகவுக்கு எதிர் துருவம் தானே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுகவுக்கு ஓட்டு போறவங்க அந்த கட்சியில அவங்க யாரால் ஈர்க்கப்பட்ட கட்சியில இணைந்தாங்க? இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைத்துவத்தால மட்டுமே இளைஞர்கள் வந்திருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்திருக்கணும், கொத்து கொத்தா புதிய முகங்கள் வந்திருக்கணும். அப்ப நம்ம சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஓட் பேங்க் அது, அதை யாராலையும் அசைச்சிக்க முடியாது. அது எம்ஜிஆர் அவர்களுடைய ஓட்டு வங்கி, ஜெயலலிதா அவர்களுடைய ஓட்டு வங்கி, காலம் காலமாக இருந்த ஒரு ஓட்டு வங்கி. அந்த ஓட்டு வங்கி செய்த அரசியல் என்பது திமுக எதிர்ப்பு. அதை செய்யறதுக்குதான் இவர் வந்துட்டாரு அப்படின்னு செங்கோட்டையன் போன்றவர்கள் சொல்கிற பொழுது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நிறுத்துகிற பொழுது, இது வந்து ஒரு மிகப்பெரிய பலவீனத்தை அதிமுகவுக்கு நிச்சயமா கொடுக்கும். ஒன்று. இன்னொன்று, இந்த பலவீனங்களுக்கெல்லாம் காரணகர்த்தாவே அதிமுக தான் சார். நீங்க சும்மா இருக்கிற விஜய கரூர் சம்பவத்துல கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, எங்களோட வருவார்னு ஒரு நம்பிக்கையை விதைத்து அந்த தொண்டர்கள் மத்தியில அந்த கட்சியை ரொம்ப ஒரு மென்போக்க விதைச்சுட்டாங்க. அதிமுகவினர் வந்து ஒரு மென்மையான போக்க விஜய் மீது தமிழகம் முழுவதும் தூவிட்டாங்க. இன்னைக்கு கரூர் சம்பவத்துல விஜய் அவர்களுக்கு இவ்வளவு சாப்கானர் உருவாயிருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அதிமுக பாஜக தான். அவர்கள் உருவாக்கி வைத்த அந்த மென்மையான போக்கு தான் இன்னைக்கு வந்து அதிமுகவே காவு வாங்கக்கூடிய கூர்மையான ஆயுதமா மாறி இருக்கு. அதுக்கு முழு காரணமும் அதிமுக தான். நீங்க கரூர் சம்பவத்துல விஜய்க்கு ஆதரவா சட்டமன்றத்துல பேசுறீங்க, விஜய்க்கு வக்கீலாக செயல்பட்டாங்க அதிமுக. அதனுடைய பலனை தான் இன்னைக்கு அவர்கள் அனுபவிக்கிறாங்க. நீங்க வந்து விஜய்க்கு வழக்கறிஞராக அவர் தரப்புல இருக்கக்கூடிய நியாயங்களை இப்ப பொன்வன்சன் சார் குறிப்பிடுறாரு. அவருடைய கருத்து முக்கியமான கருத்தா இருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு திமுக எதிர்ப்பு, ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்பு, அதற்காக நாங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்தோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவே உண்மையா கூட இருக்கலாம். பட் வந்து இங்க எதிர்கட்சி யார் என்பதை போன தேர்தலில் உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை கேள்விக்குறியாக்கினார். இன்றைக்கு விஜய் கேள்விக்குறியாக்குறாரு. அப்ப இந்த இடம் எடப்பாடி பழனிசாமி. ஓகே, அப்ப நான் இந்த கேள்வி கேட்டா சரியா இருக்குமான்னு பாருங்க. திரு எடப்பாடி பழனிசாமி வந்து திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு பொசிஷன் பண்ண வேண்டிய இடத்துல திரு விஜய்க்கு இனிமே பதில் சொல்ல வேண்டிய இல்ல தாவேகாவை மட்டுப்படுத்த வேண்டிய இடத்துக்கு அந்த நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் திரு செங்கோட்டையனுடைய நகர்வால். சரியா? நிச்சயமா அவர் வந்து இனிமேல் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்க வேண்டிய சூழல் எழுந்திருக்கிறது. நாளைக்கு கூட அவர் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல பொதுக்கூட்டம் வைத்திருக்கிறார். அதிமுகவுடைய சார்பில் பொதுக்கூட்டம் வைத்திருக்கிறார். அங்கு அவர் செங்கோட்டையனை விமர்சிப்பதும் ஒண்ணுதான், விஜய் விமர்சிப்பதும் ஒண்ணுதான். அப்ப விஜய் வந்து நேற்று அவர் செங்கோட்டையன் அவர்களை சந்திக்கிற பொழுது சட்டப்பாக்கெட்ல விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வைத்துக் கொண்டு போறார் அந்த நிகழ்ச்சிக்கு. சார் ஒரு சின்ன கற்பனைக்கு சார், அவர் திமுக போயிருக்காரு, மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாரு செங்கோட்டையன். சட்டப்பாக்கெட்ல விஜய் ஜெயலலிதா அவருடைய படத்தை வைத்துக் கொண்டு சந்திப்பாராம். அப்ப இது ஒரு திட்டமிட்ட ஒரு அமர்வா, திட்டமிட்ட ஒரு நிகழ்வா, அதிமுகவின் இருப்பை காலி செய்து இரண்டாவது இடத்துக்கு வருவதா 2026 தேர்தலில் விஜய் கட்சியினுடைய நிலைப்பாடா இருக்கு. 31 ஆட்சிக்கு வந்துக்கலாம். முதல்ல இந்த தேர்தல்ல திமுகவுக்கு எதிர் நான் தான் என்பதை நிலைநிறுத்துறதுக்காக செங்கோட்டையன் போன்றவர்கள் அங்க முன்னூறு சேர்க்க. இன்னும் ஒரே ஒரு நிமிடம் மட்டும் சார். இப்ப ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ கொடுத்திருக்கிறது 15ஆம் தேதி வரைக்குமான ஒரு காலக்கெடு. இந்த 15ஆம் தேதிக்குள்ள தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இவர்களை சமரசம் செய்யவோ ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுக்கலைன்னா இவர்களும் கூட விஜய் அணியில போய் இணையறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கலாம். அவங்க திமுகவுக்கு போனா இவர்களுக்கு இழப்பு என்பதை விட விஜய் பக்கம் போயிட்டாங்கன்னா அதிமுகவுடைய ஒரு பிரிவே தன் பக்கம் இருக்கிற மாதிரி விஜய் கிளைம் எடுப்பார். இன்னைக்கு அவங்க செங்கோட்டையன் போட்டுக்கிட்ட ஒரு எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தையோ விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தையோ நாளைக்கு ஓபிஎஸ் போடுவாரு, டிடிவி தினகரன் அவர்கள் போடுவாரு. இப்ப இவ்வளவு அபாயங்கள் இனிமேல் அதிமுக காத்திருக்கு அப்படின்னா இதுக்கெல்லாம் அச்சப்பட்டு திரு விஜய தாவேகாவை திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்க தொடங்கினா, அதிமுக தலைவர்கள் விமர்சிக்க தொடங்கினா, திமுக வெர்சஸ் தாவேகான்னு பொசிஷன் பண்றதுக்கு அதிமுகவே மறைமுகமா உதவி செஞ்ச மாதிரி ஆயிடாதா? இல்ல, இருவரையும் விமர்சிக்கணும். அவங்க விஜயை மட்டும் விமர்சிக்க தேவையில்லை சார். விஜயை மட்டுமே வைக்கணும் இல்ல, அவங்க பேசலாமே. வாரிசு அரசியல் வந்து அங்க திரைத்துறையில வந்தவர் தான். விஜய்க்கு அப்பாவும் நடிகராக இருந்தவர் தான். அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சினிமா துறையில இருந்து அரசியல் வந்து எது வேணாலும் பேசலாம்ல. அரசியல் என்பது பேசுவதற்கான விஷயங்கள் நிறைய கொண்டு வர ஒரே கூர்மையான விஷயங்களை கையில் எடுத்து திமுகவையும் விஜயும் விமர்சிக்கணும். அந்த இடம் நோக்கி தான் அதிமுக நகரணும். இல்ல, அப்படி செஞ்சா தாவேகாவை திமுகவும் விமர்சிக்குது, அதிமுகவும் விமர்சிக்குது. அப்ப திரு செங்கோட்டையன் சொன்ன டெல்லி பஞ்சாப் மாற்றுங்கிற இடத்துக்கு தாவேகா அப்படின்னு பொசிஷன் பண்றத ஒரு பெர்செப்ஷனை உருவாக்கிடாதான்னு கேக்குறேன். இல்ல, இவங்க விமர்சிக்க தொடங்கினால் விஜய் விமர்சிக்க வேண்டிய நெருக்கடி வரும் சார்.
நீங்க அதிமுகவை அதிமுக வந்து விஜயை கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார். பதிலுக்கு இவர் மென்போக்கா கடந்து போக முடியாது, இவரு விமர்சிப்பார். இவரு விமர்சிக்க தொடங்குற பொழுது பாருங்க, அதிமுக விமர்சித்து விட்டார். எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய கட்சி, அம்மா அவர்கள் வழிநடத்திய இயக்கத்தையே விமர்சிச்சுட்டார். இவர்களுக்கா எங்க கட்சியினர் எங்களுக்கு ஓட்டு போட்டவங்க போடுவாங்கன்னு இவங்க கொண்டு போலாமே, அந்த அரசியலை முன்னெடுக்கலாமே. விஜய் இவர்களை விமர்சித்தால் தான் அதிமுகவுக்கு லாபம். இவர்கள் விமர்சிப்பதை விட விஜய் அதிமுகவை விமர்சிப்பது என்பது அதிமுக தரப்புக்கான லாபமா இருக்கும் அப்படின்னு தெரியல. செய்வாரா விஜய், செய்வாரான்றது கேள்விதான். அதிமுகவை விமர்சிப்பாரா அப்படின்றதும் கேள்வி. விஜய் விமர்சிக்க மாட்டார். இவர்கள் தான் விமர்சிக்கிற அளவிற்கு காட்டமா களமாடணும், அப்பதான் விமர்சிப்பார், இல்லைன்னா விமர்சிக்க மாட்டார், கடந்து தான் போவார். ஓகே. திரு வில்சன், அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட திரு செங்கோட்டையன் பற்றி கேள்வி கேட்கிற போது அவர் அதிமுகல இல்ல, அதனால விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால அப்படின்னு சொல்லி அவர் கடந்து போறார். திரு ஜெயக்குமார் எங்கிருந்தாலும் திரு செங்கோட்டையன் வாழ்கின்றார். மேலோட்டமா பார்த்தா இதுல பெருந்தன்மையா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா திரு செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போனதுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து அதிமுக தலைவர்கள் யோசிக்கிறாங்களா? அதை பற்றி ஏன் பேசுவதற்கு அவங்க தயாரா இல்லை? இல்லை, செங்கோட்டையன் வந்து தாவேகாவுக்கு போனதால என்ன பாதிப்பு வரும்? செங்கோட்டன் வெளியேற்றப்பட்டவர். வெளியேற்றப்படும் போது எந்த பாதிப்பும் இல்லையா? அவர் அமைச்சர் பதவியை விட்டு நீக்கும் போது எந்த பாதிப்பும் இல்லையா? அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் அவர் வந்து முரண்டு பிடிச்ச அந்த கூட்டத்திலே நான் கலந்துக்கிட மாட்டேன்னு சொல்லி 1 வருஷம் ஆக போகுது, போன ஜனவரி. அது எந்த பாதிப்பும் இல்லையா? அப்போ முடிவெடுத்தாச்சு, இவரால் வந்து நமக்கு கூட இருந்தால் அதிக இழப்பு. இவர் வெளியே போயிட்டா இழப்பு இருக்குதோ இல்லையோ, இவர் உள்ள இருந்தா அதிக இழப்பு இருக்கும் கட்சின்னு சொல்லி தான் ஒரு முறைக்கு 100 தடவை யோசித்தான் அவர் வெளியே அனுப்பியாச்சு. வெளியே அனுப்பியாச்சு. இப்ப வெளியே அனுப்புறதால வெளியே அனுப்பப்பட்ட அவர் என்ன லாஜிக்? அவர் எங்கேயுமே தாவேகா கூட சேர்ந்ததால இழப்பு வரும் அப்படின்னா இல்ல சார். நீ வெளியேற்றப்பட்டதுன்னு சொல்றது சரி, வெளியேற்றப்பட்டு அவர் எங்கே போய் சேர்றது, ஒருங்கிணைப்புக்கான முயற்சியில் அவருக்கு பின்னடைவு, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு அவர் தடுமாறிட்டு இருந்தாருன்னா நீங்க சொல்றது சரி. அவரால எந்த பயனும் இல்லை. தடுமாறிட்டு இருந்தாலும் தாவேகாவுக்கு அவர் தடுமாறிட்டு இருந்தாலும் அவர் ஓட்டு வந்திருக்குமா? நீங்க சொல்லுங்க. அவர் தடுமாற்று இருந்தாலும் அவருடைய ஆதரவாளர்கள் எடப்பாடி ஓட்டு போடுவாங்களா? அவர் வெளியே அனுப்பினவர் எங்க போனாலும் என்ன? அந்த இழப்பு வந்து போன ஜனவரி பிப்ரவரி 9ஆம் தேதி அத்திக்கடவு அவிநாசி பாராட்டு விழா, அதுக்கு முன்னாடியே உள்ளரங்கத்துல உள்கட்சிக்குள்ள அவர் மேல மானசீகமா நடவடிக்கை எடுத்தாச்சு. அதற்கு பிறகுதான் ஒவ்வொரு நடவடிக்கை, தொடர் நடவடிக்கை. சரி, இப்ப என்ன நீங்க 2 தரப்புக்கும் பாருங்க. ஏடிஎம்கேக்கு பாருங்க, ரெட்டலைங்கிற ஒரு பலம், இந்த பக்கம் எம்ஜிஆர்னு ஒரு பலம், ஜெயலலிதான்னு ஒரு பலம். அது எந்த யார்கிட்ட இருக்கு அந்த பலம்? இந்த பக்கம் தாவேகா விக்கிரவாண்டியில எந்த பலம் இருந்துச்சு? இல்ல சார், தாவேகா சொல்றேன் கேளுங்க. தாவேகாவுக்கு போன செங்கோட்டையன் அந்த லெகசியை பேசுறாங்க. என்ன சொல்ல வரேன் கேளுங்க. தாவேகா பலம் எந்த அளவுக்கு வரும்னு நான் ஒரு கணிச்சு சொல்றேன். சரி, விக்கிரவாண்டி மாநாட்டில் தாவேகா பலம் அண்ணா, காமராஜர், பெரியார். அடுத்த மீட்டிங்ல எம்ஜிஆர் கூட வந்துடுறாரா? இப்போ அடுத்தது என்ன ஆச்சுன்னா, இப்போ 2016 வரைக்கும் இருந்த ஜெயலலிதா இப்போ கூட வந்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன ஆயிடும்னா, சரி இவ்வளவு வந்தாச்சு, ஓபிஎஸ் எடப்பாடியும் கூட சேர்த்துடலாம் அப்படின்னு சேர்த்துட்டாங்கன்னா என்ன சார் அவங்க கொள்கை? 2016 வரைக்கும் வந்தாச்சு, இது 2021. 4 வருஷம் முன்னாடி இருந்த அதிமுக தலைவரும் எங்களுக்கு தான் தலைவர்ன்றாங்க. அந்த கட்சியே உயிர்ப்போட இருக்குது. இல்ல சார், எம்ஜிஆர் பத்தி எப்படி 1967 சொன்னாருன்னா, இல்ல நான் சொல்லி முடிச்சறேன். நீங்க கேட்டதுக்கு நான் சொல்றேன். 1967 சொன்னாருன்னா அண்ணா ரைட், 1977 சொன்னாருன்னா ரைட் எம்ஜிஆர். ஒரு 2 தலைமுறைக்கு முன்ன 3 தலைமுறை முன்னாடியே எங்களுக்கு அவங்க தான் மானசீக குருன்ற மாதிரி சொல்றாங்க. அது யார் வேணாலும் பொதுவா எடுத்துக்கலாம். அடுத்த கட்டத்துக்கு ஒரு செங்கோட்டையன் வரும்போது ஜெயலலிதா அம்மா, அடுத்த கட்டத்துக்கு இன்னொருத்தர் வரும்போது பரவாயில்ல, ஓபிஎஸும் வெளியே தானே இருக்காரு, ஓபிஎஸ் வச்சுக்கலாம், அவரும் இருந்திருக்காரு முதலமைச்சர். அண்ணாவையும் எம்ஜிஆரையும் சொல்றதுல பிரச்சனை இல்லை. அது பொது தலைவர்கள் சார். ஒரு தலைமுறை மாறிடுச்சு. இன்னைக்கு பெரியார் எல்லாருமே தூக்கணும். இன்னைக்கு காமராஜருக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல திராவிட இயக்கங்களுக்கு என்ன சம்பந்தம்? காமராஜர் எல்லாரும் வச்சுக்கிறாங்கல்ல. ஆனா இவங்க எங்க வந்துட்டாங்கன்னா 2016 கடைசி வரைக்கும் வந்தாச்சு. அப்போ எந்த தயக்கமும் இல்லை. தங்க கொள்கைகளை மாத்திக்கிறதோ, எங்களுக்கு மானசீகமா குருன்றதோ, ஒரு சுயநலத்திற்காக தாவேகா எந்த லெவலுக்கும் போகுன்றது உண்மையாயிருச்சா இல்லையா? தாவேகா போல அங்க போய் சேர்ந்து இருக்கிற செங்கோட்டையன் சட்டப்பையில ஜெயலலிதா படத்தை வச்சிருக்காரு. எங்க எடுக்கல? திமுக எத்தனை பேர் அந்த மாதிரி எம்ஜிஆர் எங்க எடுக்கல? எம்ஜிஆருடைய ஜனநாயக பூர்வமான கட்சிங்கிற திமுக எத்தனை பேர் எம்ஜிஆர் படத்தை வச்சிருக்காங்க? திமுக எத்தனை பேர் வந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி முத கொண்டு நீங்க சொன்ன மாதிரி சேகர் பாபு வந்து ஜெயலலிதா அம்மா படம் வச்சிருக்காங்களா?
கொள்கை ஒரு சித்தாந்தம்ன்றது ஒரு கட்சியின் போது அந்த கட்சி கொள்கையை சித்தாந்தத்தை ஏத்துக்கிறது தான் சார் நீங்க. இல்லைன்னா அந்த கட்சி அந்த தனிப்பட்ட தலைவருக்காக வளைஞ்சு கொடுத்து வருதா? அப்ப அது சுயநலத்திற்காக நீங்க பண்றது. அதிமுகவை தன்வயப்படுத்தணும் தான் திரு விஜய் முயற்சிக்கிறாரு. அதுதான் சொல்றேன். இன்னும் ஓபிஎஸ் எடப்பாடியும் போட்டுக்கிட்டீங்கன்னா மொத்தமா தன்வயப்படுத்தலாம்ல, அது நல்லா பொருத்தமா இருக்கும்ல. எடப்பாடி பின்னாடி 2665 பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க, 82 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க, 61 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, 75 தலைமை கழக நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்தையும் வளர்ச்சிடலாம்ல எடப்பாடி படத்தையும். இப்ப நம்ம யாரை குறை சொல்லணும்? தன்வயப்படுத்த முயற்சிக்கிற திரு விஜயை குறை சொல்லணுமா, இல்ல அதுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்த திரு எடப்பாடி பழனிசாமி குறை சொல்லணுமா? எடப்பாடி பழனிசாமி அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன் கேளுங்க. இப்போ வைகோ வெளியே போகும்போது வைகோவுக்கு இருந்த மாபெரும் கூட்டம் அந்த கட்சியில எப்படி இருந்துச்சு? அதே ஒண்ணு வேணாம். விடுதலை சிறுத்தைகள்ல ஆதவ அர்ஜுனா மது ஒழிப்பு மாநாடு, ஆதவ அர்ஜுனா பேரை சொன்ன உடனே 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் கைத்தட்டல் அடங்கவே இல்லை. வெளியே போன உடனே விடுதலை சிறுத்தைகள் மூடிச்சா? சொல்லுங்க, என்ன மாதிரி செல்வாக்கு? சரி, அதே மாதிரி எம்ஜிஆர் வெளியே போகும்போது ஐயா சொன்னார், தமிழ் மகன் ஹுசேன் ஓட்டின பஸ்ஸை விட்டுட்டு போனாரு. எத்தனை பேர் ஓட்டின பஸ்ஸை விட்டுட்டு இப்போ செங்கோட்டையின் பின்னாடி போயிருக்காங்க? இனிமே போவாங்கன்றாரு. இனிமேல் போறது வேற சார். இன்னைக்கே சார் போல யோசிச்சு போவாங்களா? எம்ஜிஆருக்கு அப்படியே யோசிச்சு போனாங்க, வைகோவுக்கு அப்படியே யோசிச்சு போனாங்க. தற்கொலை பண்ணிக்கிறவங்களா? அவங்களாலேயே வைகோவாலேயே சாதிக்க முடியும். என்னன்னா ஒரு கட்சினா அந்த கட்சி தான். வெளியேற்றப்பட்டவர்களால எந்த பாதிப்பும் வராது, வெளியேறவர்களாலும் பாதிக்கலாம். தன்னால வெளியேறாங்க தெரியுமா? மனசு கஷ்டப்பட்டு வெளியேறி ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, புது கட்சியில மற்ற கட்சி ஒரு பாதிப்பு ஏற்படுமான்னு ஒரு யதார்த்தமான யோசிக்கலாம். வெளியேற்றப்பட்டவர்களால் பாதிப்புனா 1 லட்சம் பேர்ல ஒரே ஒரு மனிதனால் தான் அந்த பாதிப்பை ஏற்படுத்த முடிஞ்சது. பொருளாதார இருந்த எம்ஜிஆர் அவர்களால் மாதிரி தான். எல்லாரும் எம்ஜிஆர்னு சூடு போட்டுக்க முடியாது. வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாருமே அந்த மாதிரி சூடு போட்டு. இல்ல, எந்த இடத்துக்கு திரு செங்கோட்டையன் கொண்டு வந்திருக்காருன்னா, இன்றைய பேச்சுல கவனிக்கும் போது திமுகவோடு சண்டை போட்டு திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றக்கூடிய வேலையை அதிமுக செய்யணும். ரொம்ப வீரியமா அந்த வேலையை செய்ய வேண்டிய இடத்துல, தாவேகாவுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல, தாவேகாவை மட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல, அவங்க வளர்ச்சியை குறைக்க வேண்டிய இடத்துல திரு எடப்பாடி வெர்சஸ் திரு விஜய்னு கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. இனிமே சவாலே திரு விஜய் தான். எடப்பாடி தாவேகாவை அவர் ஏன் பேச போறாரு? தாவேகா தலைவர் அதிமுக விமர்சனம் பண்ணால் அப்ப பேசுவார். செங்கோட்டையன் பேசுறதுக்காக பதில் சொல்ல முடியுமா? அதாவது தாவேகா தலைவர் தாவேகா தலைவர் என்ன சொல்றாரு? எந்த கட்சியுமே ஆளுங்கட்சியை தான் பிரதான எதிர்கட்சியா நினைக்கல. செங்கோட்டையன் விஜய் வாய்ஸ் இல்லையா? விஜயின் குரல் செங்கோட்டையன் கிடையாது சார். எப்படி சார் வரும்? ஆதவ அர்ஜுன் கிட்ட பர்மிஷன் கேட்டிருந்தா அடுத்த வேலையை பண்ணணும். அவரு பதவி கொடுத்துருக்கத பாத்தீங்களா? நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர், 5 மாவட்டங்களுக்கு பொறுப்பு ஒருங்கிணைப்பாளர். ஆனால் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் அதாவது புஷி ஆனந்த், விஜய். புஷி ஆனந்த் கீழே தான். பாக்குறீங்களா? அந்த ரிப்போர்ட்ல என்ன கொடுத்துருக்குது சாயங்காலம்? அதுக்கே சாயங்காலம் வரைக்கும் யோசிச்சு தான் போட்டாங்க பதவியை. அப்போ அந்த லெவல் தான் வந்து ஒரு செங்கோட்டையன் அவங்களும் எடுத்துருவாங்க. ஸ்டார்டிங்ல தூக்கி கொண்டாடுவாங்க, அது வேற விஷயம். அப்புறம் காலம் கடந்து போகும்போது தான் தெரியும். ஏன்னா அங்க இருக்கிறது இள ரத்தங்கள் தான். அவர் ரசிகர்கள் தான். ரசிகர்கள் எத்தனை பேர் உச்சபட்ச பதவியில அந்த கட்சியில இன்னைக்கு அடையாளத்தோடு இருக்கிறாங்க சொல்லுங்க. ஒரு புஷி ஆனந்த் தவிர வீதி யாரு? ஆதவ அர்ஜுனா யாரு? ஜான் ஆரோக்கியசாமி யாரு? சிடி நிர்மல்குமார் யாரு சொல்லுங்க? அதே மாதிரி அருள் யாரு? ஐஏஎஸ். இவர்கள் முன்னிலை இருக்காங்க. ஆனா அவங்களோட அடையாளம் உயிர் நாடியே வந்து அந்த ரசிகர்கள். அந்த ரசிகர்கள் எத்தனை பேர் மேல அடையாளம் இருக்குது? உச்சபட்ச பதவியில் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி வரவங்களுக்கெல்லாம் நீங்க பதவி அது கொடுக்கும்போது என்னன்னா ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கும். ஆனா நீங்க நிர்வாக ரீதியா போகும்போது தான் தெரியும் அந்த இக்கட்டுகள், அந்த கஷ்டங்கள். அதாவது பெர்செப்ஷன் உருவாகாதா? ஏடிஎம்கே பலவீனமாகுதுங்கிற பெர்செப்ஷன் உருவாகாதா? இப்போ எலெக்ஷன்ல அந்த பெர்செப்ஷன் ரோல் ப்ளே பண்ணணும். பெர்செப்ஷன் உருவாகும். ஜெயலலிதா அம்மா மறைஞ்ச பொழுதும் அந்த பெர்செப்ஷன் உருவாச்சு. மிகப்பெரிய ஆளுமை பயிற்சி. இனி அந்த கட்சிக்கு என்ன இருக்குது? இதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கு நம்ம கம்பேர் பண்றோம். இப்ப ஷாம் சொல்றாரு எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி கிடையாது அப்படின்றார்ல. ஆனால் 1987 டிசம்பர் 25 எம்ஜிஆர் மறைஞ்ச போது எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா தான் யாராவது சொன்னாங்களா? ஒரு நடிகை நாடாள முடியுமான்னு கேட்டாங்க. ஆனா காலம் தான் அவங்கள முன்னாடி கொண்டு வந்துச்சு. அது போல காலம் தான் நிர்ணயிக்கும் ஒரு தலைவரை. அதுவும் ஒரு பாமரன், ஒரு விவசாயி அந்த பதவி, அதே வாரிசுன்னா அது வந்து ஏத்துக்குவாங்க.
அதாவது உதயநிதினாலும் ஏத்துக்குவாங்க, துரைமுருகன் ஐயா கே நேருனாலும் சரி, டிஆர் பாலுனாலும் சரி, 86 வயசுனாலும் அடுத்து இன்பநிதினாலும் ஏத்துக்குவாங்க. அது இந்த வாரிசு இயற்கை. இந்த கட்சியில நிறைய கட்சிகள்ல இருக்குது, அது இயற்கை. ஆனா வாரிசு அடையாளம் இல்லாத கட்சியில இந்த பிரச்சனைகள் வரும். இதை தாண்டி தான் அந்த கட்சி ஒரு தெளிந்த நீரோடைக்கு போய் நிற்கும். பாதிப்பு இல்ல செங்கோட்டையின் தாவேக்காவுக்கு போனதுனால நிச்சயமாக பாதிப்பு இருக்காது. பாதிப்புன்றது யார் போனாலும் இருக்கும். அது நெக்லிஜிபிள். அது ரீகேப்சர் ஈஸியா பண்ண முடியும், அவ்வளவுதான். ஏனென்றால் நீங்க இப்ப சொன்னீங்க, அவர் அதாவது விஜய் திமுக தான் பிரதான எதிரின்னு போறாரு. ஆனா செங்கோட்டையன் எடப்பாடி தான் பிரதான எதிரி. அப்ப என்னன்னா செங்கோட்டையன் இன்னொரு அமமுகவை அங்க உருவாக்குறாரு, அவ்வளவுதான். அந்த பாதிப்பு தான் அவரோட. அமமுக தானா சார் 21ல பெரும் பாதிப்பு அதிமுக வெற்றிக்கு உருவாக்குச்சு? எந்த பாதிப்பு இல்ல, 21 தொகுதி சார். 21 தொகுதி. அது அரித்மேட்டிக். நீங்க சொல்றது அரித்மேட்டிக். அரித்மேட்டிக் பிரகாரம் 2+2 4 ஆகும்னு அரசியல்ல கணக்கு போட. அதாவது ஒண்ணு பெர்செப்ஷனை ஏத்துக்கணும், இல்லனா அரித்மெட்டிக்கை ஏத்துக்கணும். இல்ல பெர்செப்ஷனையும் ரூல் அவுட் பண்ணி அரித்மெட்டிக்கையும் ரூல் அவுட் பண்ணா எதை அளவுகோலா வச்சு பேசணும்? அரித்மெட்டிக் நான் ஆதாரம் சொல்றேன். ஆர்கே நகர் அவருக்கு செல்வாக்கு இல்லாத இடத்துல 89,000 ஓட்டு சுயேட்சை குக்கர் சின்னத்துல வாங்கினார். திமுக 24,000 ஓட்டு டெபாசிட் போட்டு 48,000 அதிமுக அன்னைக்கு வாங்குச்சு. ஆனா அதே தொகுதியில 2021ல அமமுக நிக்குது. 89,000 வாங்கின அமமுக சுயேட்சை சின்னத்துல இப்ப கட்சி வந்துச்சு. இப்போ 1,800 மட்டும்தான் வாங்கினாங்க. சரி, ஓகே. திரு ஷபீர், நெக்லிஜிபிள் திரு செங்கோட்டையின் தாவேக்காவுக்கு போனதுனால அதிமுகவுக்கு இழப்பானா இழப்பு தான். ஆனா அது புறந்தள்ளக்கூடிய அளவுக்கான இழப்பு தான், ரொம்ப சிறிய அளவிலான இழப்பு தான். அப்படி ஒரு எண்ணம் அதிமுக தலைவர்களுக்கு இருந்திருந்தா நேற்றைய தினத்துல இருந்து பாத்தீங்கன்னா அதிமுகல இருக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன் ரொம்ப, அதாவது எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அப்படின்னு பொருட்படுத்தலன்னு கூட எடுத்துக்கலாம்ல. இல்ல அப்படி சொல்ல முடியாது. நீங்க இதே அவர் திமுகக்கு போயிருந்தா துரோகின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. திமுகக்கு போயிருந்தா எல்லாருமே சேர்ந்து பிரஸ் மீட் ஊரா கொடுத்துருப்பாங்கல்ல. நேற்று ஏர்போர்ட்ல எஸ்பி வேலுமணிகிட்ட மைக் போடுறாங்க. எஸ்பி வேலுமணி கேள்விகளை இதுதான் கேள்வியா வரும்னு அவருக்கு தெரியும். ஆனா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு என்கிட்ட ஏன்டா மைக்க போடுறீங்க, போய் மதுரையில போடுங்கடா அப்படின்ற ஒரு சிரிப்போட அவர் கேள்விகளை கேட்காதீங்கன்னு கடந்து போறாரு. ஏன்னா அவங்க கிட்ட ரியாக்ஷன் இல்லை. அவங்க என்ன எதிர்பார்க்கல அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்களை கட்சியில இருந்து நீக்கியாச்சு. அவரை எப்படி அடையாளப்படுத்தி நீக்கிறாங்கன்னா, நம்ம இயக்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரிகளோட அவர் கைகோர்த்து விட்டார், அதனால கட்சிக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தி விட்டார், அதனால நாங்க அவரை நீக்கிறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை இபிஎஸ் பிடிச்சிட்டாரு. செங்கோட்டையன் எதிர்பார்க்கல அவரை நீக்குவாரு அப்படின்னு. ஏன்னா நம்ம கட்சியில மூத்த தலைவர், நம்மளை நீக்கணும்னா ஒரு பேக்லாஷ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரை நீக்கணும்னு அடுத்த நாள் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல செங்கோட்டையன் கிட்டயும் ஒரு பிளான் இல்லை. அவரும் நீதிமன்றத்துக்கு நான் போறேன் அப்படின்லாம் தான் பேசினாரு. ஸோ ரெண்டு தரப்புலையும் இந்த நடவடிக்கை அவர் எடுத்த உடனே அடுத்து அவர் என்ன பண்ண போகிறார்? திமுகவில் அவரால் போக முடியாது. திமுகவில் போனால் இங்கே கொங்கு மண்டலத்தில் நீங்கள் செந்தில் பாலாஜி, முத்துசாமி மற்றவர்களோட தான் நீங்கள் கூட நிற்கணும். அப்போ அந்த இடத்துக்கும் அவர் போக மாட்டாருன்னு ஒன்னே அவங்க எதிர்பார்க்காத ஒன்று என்னன்னா, அவ்வளோ சீக்கிரம் அவர் தாவேக்காவுக்கு போவார் அப்படின்னு. அந்த தாவேக்காவுக்கு போவார் அப்படின்ற அந்த இடத்துக்கு வரும்போது தான் இவங்களுக்குள்ள ஒரு பதற்றம் என்பது தெரிகிறது. அவங்க என்ன எதிர்பார்த்திருப்பாங்க? ஓபிஎஸோட இணைஞ்சு பணியாற்றுவார், டிடிவி தினகரனோட ஒரு அதிமுகவை மீட்டெடுக்கிறோம் அப்படின்னு ஒரு கூட்டணியாக அவர் செயல்படுவார்னு. நீங்க அந்த இடத்துல ஓபிஎஸோடையோ டிடிவி தினகரனோடையோ நாளைக்கு அவங்க நிலைமை என்னன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. பாஜக ஒரு அழுத்தம் கொடுத்து அவங்களை என்டிஏல சேர்த்துருச்சுன்னா அப்புறம் செங்கோட்டையன் தனியா தான் நிக்கணும். அப்போ செங்கோட்டையனுடைய அரசியல் கணக்கு அப்படின்றது தாவேக்கா பக்கம் அவருடைய பார்வை திரும்பி இருக்கிறது அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காததன் விளைவு இவங்களால இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றது அப்படின்னு தெரியல. இப்போ அவர் கட்சியில் இல்லை, ஆகவே அது குறித்து பதில் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு நீங்க கையை விரிச்சிட்டு போக முடியாது இல்லையா? ஏன்னா பெர்செப்ஷன் வைஸ் தாவேக்காவுக்கு ஒரு ராஜகுரு, ஒரு ராஜதந்திரி போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தாவேக்கா அதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. செங்கோட்டையன் போன்று, ஏன்னா நீங்க அவருடைய அறிக்கையா இருக்கட்டும், விஜயோடைய அறிக்கையா இருக்கட்டும், அல்லது அவருடைய வீடியோவா இருக்கட்டும், மாபெரும் தலைவர்கள் இரண்டு பேரோட பயணம் செய்த ஒருவர் நம்ம கட்சிக்கு வந்திருக்காரு அப்படின்னு அவர் மறுபடியும் அதை பிரஷரைஸ் பண்றது, அதை பிரஷர் பண்ணி சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர்களே நம்ம கட்சியை பொருட்படுத்தி அவங்க வராங்க அப்படின்னும் போது இதுல ஒரு மெசேஜை அவர் கொடுக்கிறாரு, மற்றவர்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது, கதவுகள் திறந்திருக்கிறது அப்படின்னு. ஏன்னா அதிமுக ஒருங்கிணைப்புன்னு சொல்லிதானே திரு செங்கோட்டையன் முயற்சிகள் மேற்கொண்டாரு.
அதை முழுமையா செய்து முடிக்காமல இல்ல ஒரு காத்திருப்புக்கு கூட தயாரா இல்லாம அவர் நேரா தாவேக்காவுக்கு போயிட்டாருன்னு அதிமுக தரப்புல தொண்டர்கள் தரப்புல ஒரு அதிருப்தியே இருக்காதா செங்கோட்டையின் மேல? அதுதான் நெக்லிஜிபிள். ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு யோசனை தான் நெக்லிஜிபிள். அவரு நம்ம கட்சிக்கு வந்துட்டாரு, அது பெரிய பலம், அது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க அதை வந்து கருதுறாங்க. இல்ல சசிகலா சிறைக்கு போனாரு, தேர்தலில் போட்டியிட முடியாம பாதிப்புக்குள்ளானாரு, டிடிவி தினகரன் தனி கட்சி தொடங்கி அதிமுகவை மீட்கணுன்றாரு, ஓபிஎஸ் இவ்வளவு நாட்கள் காத்திருக்கிறாரு, எல்லாமும் அதிமுகக்குள்ள போகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செங்கோட்டையின் ஒரு மாத காலத்திற்குள்ளாக இன்னொரு கட்சிக்கு போயிட்டாருன்னு தானே பார்ப்பாங்க, அப்படி பார்க்க மாட்டாங்களா? அது நெக்லிஜிபிளா? அதுதான் அவருக்கு என்னன்னா இபிஎஸ்ஐ பலவீனப்படுத்த வேண்டும். இபிஎஸ்ஐ பலவீனப்படுத்த வேண்டும் அப்படின்னா அவருக்கு ஒரு கட்டமைப்பு தேவை. அவருக்கான கட்டமைப்பு இல்ல. எங்க அந்த கட்டமைப்பு அவருக்கு கிடைக்கிறதோ அதை பயன்படுத்திக் கொள்கிறார், அவ்வளவுதான். இதுதான் வந்து அவர் செய்கின்ற அரசியல். இப்படிதான் நீங்க அதிமுகவுடைய பலவீனமே எங்க தொடங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் நம்மளை அட்டாக் பண்ணல எந்த கூட்டத்திலையும், அது விக்கிரவாண்டி மாநாடாக இருக்கட்டும் மற்ற கூட்டங்களா இருக்கட்டும், பெருசா விஜய் நம்மளை அட்டாக் பண்ணல. கரூர்ல மட்டும் பேசினாரு, கரூர்ல ஒரு இடத்துல விஜய் பேசுறாரு. ஆகவே அவர் நம்ம கூட கூட்டணிக்கு ரெடியா இருக்காரு, அவர் நம்ம கூட கூட்டணிக்கு வந்துருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவர் அதிமுக தலைவர்கள் மத்தியில் அந்த நம்பிக்கையை கொடுத்தாரு. ஸோ அதுக்காக இவங்க விஜய் அட்டாக் பண்ணாம இருந்தாங்க. கடைசியா ஒரே இதுல விஜய் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவில இருந்து நான் ஒரு புது அதிமுக, நான் வந்து திமுகவை எதிர்க்கிறேன், கடுமையா எதிர்க்கிறேன் அப்படின்ற அந்த இமேஜை வந்து அவர் டெவலப் பண்றாரு. ரொம்ப பெரிய வார்த்தை ஷபீர். அப்படிதான் அவர் நீங்க வந்து என்ன எந்த இடத்தை நோக்கி உங்களை பொசிஷன் பண்றீங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க கடுமையான திமுக எதிர்ப்பை இன்னைக்கு அதிமுக பேசாததன் விளைவுதான் இந்த பெர்செப்ஷன்ல அதிமுக ரொம்ப பின்தங்கி இருக்கு. நீங்க இன்னொரு கட்சியுடைய போர்டுல அம்மையார் ஜெயலலிதா படமும் எம்ஜிஆர் படமும் வந்து போட்டு இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. இது குறித்து அதிமுக ஒரு கருத்து கூட சொல்ல முடியலையா அவங்களால? நீங்க அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு போய் கரூர் ஹொசூர் பார்டர்ல போய் இந்த சசிகலா அம்மையாருடைய இதை வந்து வண்டியில இருந்து அந்த கொடியை நீக்கணும்னு பார்த்தாங்க. ஓபிஎஸ் பயன்படுத்தக்கூடாதுன்னாங்க, ஓபிஎஸ் பயன்படுத்தக்கூடாது, தினகரன் பயன்படுத்தக்கூடாதுன்னாங்க கூடாதுன்னாங்க. ஏன் இங்க அதை பேச முடியல அவங்களால? நீங்க இன்னொரு படத்தை பயன்படுத்த எப்படி சொல்ல முடியும்? லீகலிட்டியா? அதுதான பிரச்சனை. அது எப்படி அப்ப திமுக சொல்லாம பெரியார் படத்தை பயன்படுத்தக்கூடாது, அண்ணா படத்தை பயன்படுத்தக்கூடாது? ஆட்சியில இருக்கும்போது எப்படி சார் அது? ஆட்சியில இருக்கும்போது அமைச்சர்கள் டிஜிபி ஆபீஸ்க்கு போனாங்க, பயன்படுத்தக்கூடாதுன்னு போனாங்களா இல்லையா? சட்டத்துறை அமைச்சர் டிஜிபி ஆபீஸ் போனாரா? இந்த படத்தை பயன்படுத்தக்கூடாது, இந்த கொடியை பயன்படுத்தக்கூடாது. அமைச்சரா இருக்கும்போது ஆட்சியில இருக்கும்போது இன்னைக்கு ஆட்சியில கூட இல்ல சார். ஒரு கட்சிக்கு ஒரே ஒரு நிமிஷம், ஒரு கட்சி ஓன் பண்றதுக்குன்னு ஒரு லெகசி இருக்கும். ஒண்ணு சின்ன இருக்கும், கொடி இருக்கும், தலைவர்கள் இருக்கும். இப்ப நீங்க எங்க நகர்ந்துட்டீங்கன்னா, ஏன் ஜெயலலிதா படத்தை பயன்படுத்த கூடாதான்னா ரெட்டலை மட்டும் பயன்படுத்த மாட்டார், இது எல்லாத்தையும் பயன்படுத்த பரவாயில்லையா சொல்றாரு. சட்டப்பூர்வமான்னு சொல்றாரு. சட்டப்பூர்வமா அப்ப எம்ஜிஆர் படத்தையும் பயன்படுத்த கூடாது கிளைம் பண்ணலாம்ல? எம்ஜிஆர் யாருடைய கட்சி? எம்ஜிஆர் கட்சி இன்னைக்கு உயிர்ப்போடு இருக்குதுல்ல? அது மாதிரி அப்ப திமுக அண்ணா படத்தை பயன்படுத்த கூடாதுன்னு நாளைக்கு கிளைம் பண்ணிருக்கலாம்ல? எலெக்ஷனுக்கா பயன்படுத்துறாங்க, தப்பு இல்லைன்றீங்க, பிரச்சனை இல்லைன்றீங்க. விமர்சனம் எவ்வளவு பண்ணலாம், சட்டப்பூர்வமா நீங்க கேட்க முடியாதுல்ல? விமர்சனம் பண்ணலாம். நான் சொன்னேன்ல. இல்ல சார், ஒரு நிமிஷம் சார், அவர் லீகல் ஃபைட் பண்ண சொல்லல ஷபீர். இல்ல லீகல் ஃபைட் தான் பண்ணுங்க. என்னங்க நீங்க லீகல் ஃபைட் தான் சொன்னீங்க? இல்ல லீகல் ஃபைட் பத்தி பேசல. கொடி பயன்படுத்த கூடாது அதிமுக தலைவர்கள் ஏன் பேசலன்னு கேக்குறது லீகல் ஃபைட்டா பொலிட்டிக்கல் ஃபைட்? சரி ஷபீர் முடிக்கட்டும். நான் அரசியல் ரீதியாக தாவேக்காவை அவர்கள் எதிர்க்காததன் விளைவு நீங்க பின்னாடி வந்து பேசலாம் சார், பிஹைண்ட் த சீன்ஸ் நீங்க கூட்டணி மற்ற விஷயங்கள் எல்லாமே பேசலாம். ஆனா பப்ளிக்ல நீங்க வந்து பேசுறீங்க, பப்ளிக்ல விமர்சனம் பண்றீங்க, விமர்சனத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்றீங்க, விஜயோடைய அரசியலை கிரிட்டிசைஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1 arm லென்த் இருக்கும். இவங்க வந்து ரொம்ப டெஸ்பரேட்டா இல்ல அப்படின்னு. ஆனா எங்க இவங்க சரிஞ்சாங்கன்னா, விஜய் தான் நம்மள விமர்சிக்கல, ஆகவே நாம ஏன் விஜய் விமர்சிக்கணும்? விஜய் விமர்சிக்காம என்ன பண்றாரு? அதிமுக அனுதாபிகளை எல்லாம் தன் பக்கம் இழுக்கக்கூடிய முயற்சியை செய்கிறார். அந்த முயற்சியினுடைய அந்த முயற்சியினுடைய ஒரு முதல் படிதான் வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரித்து கதவுகளை திறந்து
இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு கோவையில கொடுக்கப்பட்ட அந்த வரவேற்பு இருக்குல்ல, கோபிச்செட்டிப்பாளையத்துல போகும்போது மேலதாளத்தோட வரவேற்கிறாங்க. அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். நேற்றைய தினம் இல்ல ஷபீர், அது தாவேகா வரவேற்பா அதிமுக தொண்டர்கள் வரவேற்பா? அவர் அதிமுக 50 வருஷம் இருக்காருங்க. டெல்லி கோவை எங்க போயிட்டு வராருங்க. எந்த வரவேற்பும் அவருக்கு கொடுக்கலையா? அந்த மாதிரி கட்சிக்காரங்க 10 பேர் போய் நின்னா பெரிய விஷயம். அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கிறது. நான் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அங்கீகாரம் அவருக்கு வந்து தாவேகா தான அங்கீகாரம் பண்ணுது. அவரு தாவேகா தான் அதிமுக தொண்டர்கள் வரவேற்றாங்களா? கூட்டமே இவரால தான். அவர் கூட்டம் இல்ல, டீகோட் பண்ணட்டும் சார். நம்ம அதுல இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுவோம். அவருக்கு கொடுக்கின்ற அங்கீகாரம் என்பது அவருடைய அரசியல் முதிர்ச்சி, அவருடைய அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஒரு உயர்ந்த தலைவராக அதிமுகவில் இருந்திருக்கிறார். எம்ஜிஆரோட பயணம் செய்திருக்கிறார், அம்மையார் ஜெயலலிதாவோட பயணம் செய்திருக்கிறார், இணைந்து பணியாற்றி இருக்கிறார். அப்படின்ற காரணங்களுக்காக அந்த மாதிரி ஒரு தலைவர் நம்ம கட்சிக்கு வரமாட்டாருன்னு ஏங்கிட்டு இருந்தாங்க. வந்துட்டாரு, வரவேற்பு கொடுக்கறாங்க. இப்ப இத புரிஞ்சுக்கல அதிமுக, இத புரிஞ்சுக்கல, செங்கோட்டையனை புரிஞ்சுக்கல, செல்வாக்க புரிஞ்சுக்கல. நீக்குனதே வந்து அவசரப்பட்டு நீக்கின உடனே அவர் வேற எங்க போயிட போறாரு, போனா திமுக தானே போகணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அந்த மிஸ்கால்குலேஷன் வந்து ஒரு பர்சனல் ஈகோல ஏற்பட்ட மிஸ்கால்குலேஷன் தான் இன்னைக்கு வந்து எல்லோரையும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க சார், நேற்றைய தினம் அவர் வந்து எம்ஜிஆர் சமாதிக்கு போறாரு, அம்மா சமாதிக்கு, அண்ணா சமாதிக்கு எல்லாம் போறாரு. அங்க போகும்போது ஒரு 1000 பேர் கூட்டிட்டாங்க. 1 மணி நேரத்துல இங்க இருந்து கிளம்பி அங்க போறதுக்குள்ள ஒரு 1000 பேர் கூடி இருக்காங்க. அவரே கேட்கிறாராம், என்ன சின்ன சின்ன பசங்களாம் இவ்வளவு பசங்களாம் வந்திருக்காங்க, எப்படி 1 மணி நேரத்துல இவ்வளவு பேர் கூட்டிட்டாங்க, யார் இவங்களை கூட்டினது அப்படின்னு அவரே கேட்கிறாராம் அங்க இருக்கிற நிர்வாகிகளோட. இல்ல சார், இவங்க எங்க இருந்தாலும் பசங்க வந்துருவாங்க அப்படின்னு. அப்போ அவருக்கு இதெல்லாம் வந்து ஒரு புது விஷயமாக இருக்கிறது. கூட்டங்களை பார்க்காதவர் கிடையாது. ஆனால் அவருக்குன்னு ஒரு கூட்டம், ஒரு அடையாளம், ஒரு அரசியல் அடையாளம். செங்கோட்டையின் அருமை வந்து விஜய்க்கு புரிஞ்சிருக்கு, பழனிசாமிக்கு புரியலன்றீங்க. அவங்களுக்குள்ள ஏற்பட்ட தனிநபர் பிரச்சனை தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணம். இடைவேளை. திரு ஷாம், புதிய அதிமுக என்ற தோற்றத்தை உருவாக்குறார் திரு செங்கோட்டையன். தாவேகா அப்படி ஒரு பெர்செப்ஷனை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு திரு ஷபீர் சொன்னாரு. உண்மையிலே பெரிய வார்த்தை தான் அந்த புதிய அதிமுகன்னு சொன்னது. திரு வில்சன் அதுக்கு பதில் சொல்றாரு, அவர் ஒரு இன்னொரு அமமுகவா இருப்பாரு அப்படின்னு. ஓபிஎஸ் தனியா கிளைம் பண்ற மாதிரி, சசிகலா இன்னமும் பொதுச் செயலாளர்னு போட்டுக்கிற மாதிரி ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்டாக தனியாக இருப்பாங்க, சிறிய அளவிலான ஒரு குழுவாக இருப்பார்கள் அப்படின்னு. என்ன தாக்கத்தை அப்படி ஏற்படுத்திட முடியும்? புதிய அதிமுகன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வில்சன் சொல்ற கருத்துலயும் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா தாவேகா கூட்டணிக்கு வந்துருங்கிற அந்த நம்பிக்கை தகர்ந்துருச்சுல்ல. அந்த நம்பிக்கை வந்து அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இருந்தது. நம்ம தொகுதியில வந்து இதை வைத்து ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒன்றிய அளவுல, அது மாதிரி உள்ளூர் அளவுல எல்லாம் அந்த நம்பிக்கை இருந்ததுங்க. அது இப்ப இல்லைன்னு ஆயிடுச்சு. அது வந்து பெரிய மைனஸ் பாயிண்ட். அது போக விஜய் இவரெல்லாம் சேர்க்க மாட்டாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதீதமாக நம்பி இருக்கிறார். விஜயெல்லாம் எங்கெங்க போய் பார்க்க போறாரு இவரை? இவர் 4-5 நாளா இந்த பேச்சு இருக்குங்க. இவர் நேற்று தான் சேர்ந்தாரு. ஆனா 4-5 நாளா வந்து எல்லாருக்குமே தெரியும் இவர் சேர போறாருங்கிறது. அப்போ விஜய் பார்க்க மாட்டாரு, விஜயோட சுவாபமே அப்படித்தான், யாரெல்லாம் பார்த்தாரு அவரு பார்க்க மாட்டாருன்னு சொல்லும் போது செங்கோட்டையனோட ரூட் வேறவாக இருந்திருக்கிறது. அதுல இவங்க தவறு பண்ணிட்டாங்க. அவங்க நேரடியா ஆர்எம்பி அவர்களோட பேரன் அவர் மூலமா தான் அணுகுனாங்க. உண்மையிலேயே ஆதவோ இல்லைன்னா வந்து ஆனந்தோ செங்கோட்டையனை சேர்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்க யாரை சேர்த்தாங்க? ஆனா விஜய்கிட்ட அவங்க டைரக்டா வந்து பேசும்போது செங்கோட்டையன் வரும்போது இன்னொன்னு அட்வான்டேஜ் இருக்குன்னு கன்வின்ஸ் பண்ண பிறகுதான் விஜய் வந்து செங்கோட்டையனோட பேசினாரு. அவரை சேர்த்து கொண்டது இல்லை, ஒரு பதவி, நல்ல பொறுப்பான பதவி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, பிஜேபிக்கு ஏமாற்றம் வந்திருக்கு, அதிமுகவுக்கு ஏமாற்றம் வந்திருக்கு. ஏன்னா 2 பேருமே வந்து அந்த மெகா கூட்டணி, திமுகவுக்கு எதிரான வலிமையான கூட்டணி. அது சரியான கணக்கு தான். ஒரு ஆளுங்கட்சியை வீழ்த்தணும்னா எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றாக திரளணும். விஜய்க்கு வந்து மக்கள் செல்வாக்கு இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருக்கு அவ்வளவு ஆதரவாக கரூர் சம்பவத்துல அவர் வந்து அசம்பிளியில பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தாரு இல்லையா? இன்னும் சொல்லப்போனாலும் பிஜேபியில வந்து உங்களுக்கு கஷ்டமான நேரத்துல யார் ஆதரவு கொடுத்தாங்க அவங்கள நீங்க மறந்துடக்கூடாது தமிழிசையே சொன்னாங்க. அப்போ பெரிய அளவுக்கு வந்து விஜய் வந்துருவாருங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. ஆனா அந்த நம்பிக்கை அது முற்றாக முடிந்து விட்டதில்லை. இப்ப இனிமேல் அந்த மாதிரி பேச்சே பேச முடியாத. அது போக விஜய் வந்து ஜெயலலிதா வரைக்குமான அந்த கோடை போட்டார். அந்த இடத்துல வில்சன் சொன்னது சரிதான். 2016 வரைக்குமான கோடை போட்டாரு. அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியவும் அதே நேரத்தில் திமுகவே அவர் எதிர்க்கிறாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மற்றும் திமுக
அப்ப அது அவங்களோட பழைய விஷயம் தானே. திமுக அதிமுக ரெண்டும் வேண்டாம், நாங்க தான் மாற்று. அதே பழைய பழைய பல்லவி தானே. அது பழைய விஷயத்துக்கு போயாச்சு தாவேகா. அதுக்கு புதிய பலமாக செங்கோட்டையன் இருப்பாரு. இன்னும் எத்தனை பேர் போறாங்க நமக்கு தெரியாது. டிடிவி ஓபிஎஸ் மாதிரியான ஒரு கூட்டணி அமையும் போது தென் மாவட்டத்தில் இருக்கிற முக்குளத்தோர் ஓட்டு வங்கி கண்டிப்பாக வந்து அதிமுகவுக்கு பாதகமாக தான் முடியும். அதுவும் சாத்தியப்பட வாய்ப்பு இருக்கா? டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்களும் திரு விஜய் பக்கம் போக வாய்ப்பு? அவரு டிக்ளரே பண்ணிட்டாரு. அவரு விஜய் கூட்டணியும் டிக்ளரே பண்ணிட்டாரு. ஓபிஎஸ் இன்னும் கொஞ்சம் டைலமால இருக்கிறாரு. 15ஆம் தேதி முடிவுன்னு சொல்றாங்க. 15ஆம் தேதி முடிவுன்னு சொல்றாரு. இந்த முடிவை நோக்கி அவர் நகர்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு என்றால் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியோட ஒரு குறிப்பிட்ட பிரிவு வந்து ஏற்கனவே அது அகைன்ஸ்டா தான் இருக்கு. 2019 எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில இடைத்தேர்தலை சந்திக்கும் போது 9 சட்டமன்ற தேர்தலாம் வெற்றி கிடைச்சது. முழுக்க பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி. ஆளுங்கட்சி ஒரே ஒரு தேனி மட்டும்தான் வந்து ஓபிஎஸ் பையன் ஜெயிச்சாரு. என்ன காரணம்? ஓட்டு அனலைஸ் பண்ணி பாருங்க. அமமுக பிரிச்ச ஓட்டு தான். ரெண்டு விஷயம் சொல்றேன். அதாவது தாவேகா ஆரம்பிச்ச உடனே சொன்னது என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தல் எங்க இலக்கு கிடையாது, சட்டமன்ற தேர்தல். அப்ப சட்டமன்றத்தில் அரசியல் எதிரி, பிரதான எதிரி திமுக. திமுகவுக்கு 2 பிரதான கொள்கைகளுக்கு நாங்க எதிராக இருக்கிறோம். ஒன்னு ஊழல், இன்னொன்னு குடும்ப ஆட்சி. இந்த 2க்கு எதிராக இருக்கிறோம். இப்போ ஊழலுக்கு எதிராக அவர் சொல்லும் பொழுதே ஜெயலலிதா அம்மா படத்தை அவங்க ஏன் வைக்கல அப்படின்னா, ஊழல்வாதின்ற எண்ணத்துல தானே அவங்க வைக்கல. தாவேகா அந்த எண்ணத்துல தானே வைக்கல, தண்டிக்கப்பட்டவர் எண்ணத்துல தானே வைக்கல. இப்போ அப்போ அந்த ஊழலுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜெயலலிதா தான் சார் வேண்டாம் உங்களுக்கு, அதிமுக வேணும், அதிமுக வாக்குகள் வேணும். இல்ல ஜெயலலிதா அம்மா படம் இருக்குது, ஆனால் செங்கோட்டையன் பயன்படுத்துறாரு. அதுதான் சொல்றேன், ஜெயலலிதா அம்மா படம் இருக்குதால அவங்களுக்கு ஒரு நெருக்கடி, அதான் ஊழலுக்கு எதிரான போராட்டம்ன்ற ஒரு நெருக்கடி. அதற்கு அடுத்தது என்ன சொல்றேன்னா, குடும்ப ஆட்சி, குடும்பம் இருக்கக்கூடாது, ஆதிக்கம். அது அடுத்தது. இப்ப டிடிவியோ சசிகலா அம்மாவையோ செங்கோட்டையனை வச்சு விமர்சிக்க மாட்டாங்களா குடும்ப ஆதிக்கம்னு? தலைவர்கள் மாற்றி மாற்றி நிலைப்பாடு எடுத்தது அதுதான் தாவேகாவும் அதுல ஒண்ணுதான், ஒரு மாற்றமும் கிடையாது. அதேதான் நான் சொல்றேன். இதெல்லாம் வந்து நாளைக்கு பேசுபொருள் ஆகும். இப்ப அதிமுகன்றது ஒவ்வொரு கட்டத்திலையும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நம்ம என்ன சொல்றோம்னா, அவங்க வீக் ஆயிட்டாங்க. ஆனா ஒவ்வொரு நேரத்திலையும் எடப்பாடியார் மறுபடியும் நிக்க வைக்கிறார். இல்ல சார், திமுக வெர்சஸ் தாவேகான்னு திரு விஜய் சொல்லும் போதே சுதாரித்திருக்க வேண்டாமா? அதிமுக சுதாரிக்க வேண்டிய இடம் இது. திமுக வெர்சஸ் தாவேகா தான் 2 பேருக்கு இடையே தான் போட்டின்னு அவர் பொசிஷன் பண்ண நேரத்துல சுதாரிச்சிருக்கணுமா? அவர் வாயில சொல்லிட்டு சனிக்கிழமை ஆனா வந்தாரு, 4 கூட்டம் முடிஞ்சு 5வது கூட்டத்துல விபத்து ஆயிருச்சு, அதோட முடிஞ்சு போயிடுச்சு. எங்க வாயில சொல்றது அந்த சீமானும் அதுதான் சார் சொல்லிட்டு இருக்காரு. அந்த கட்சியோட தானே பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டாச்சுன்னு அவ்வளவு உற்சாகமா சொன்னாரு. இதெல்லாம் நீங்க இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இத கேளுங்க ஒரு நிமிஷம். இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு நீங்க சொன்னீங்க, இப்போ ஏர்போர்ட்ல கூட இப்ப நம்ம சபீர் சொன்னாரு, சரி தாவேகா காரங்க வந்து நிப்பாங்க. ஏன்னா அவங்க கட்சி, அவங்க தலைவர் வந்து யார கூட்டணும், யார நிக்க வச்சாலும் அவங்களையும் ஒரு தலைவரா தான் பார்ப்பாங்க அந்த கட்சிக்காரங்க. அந்த பரிச்சயத்துல அவங்க வந்து நிக்கிறாங்க, இது கரெக்ட். ஆனால் அதை தாண்டி கரூர் சம்பவத்துக்கு பிறகு எடப்பாடியார் கூட்டத்தில் வந்து நின்றது யாரு? உணர்வு தன்னை மீறி அவங்க எல்லாம் தாவேகா தான், விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க, மாறி போட மாட்டாங்க. ஆனால் நான் கேக்குறது, இப்ப கோபிச்செட்டிப்பாளையத்திலேயோ கோயம்புத்தூர்லயோ இது வந்து விஜய் அரேஞ்ச் பண்ணி அங்க நிக்க வச்சாரு. இப்ப கோபிச்செட்டிப்பாளையத்திலேயோ கோயம்புத்தூர்லயோ அதிமுக தொண்டர்கள் செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் போகவே இல்லை அப்படின்னு உங்களால உத்தரவாதமா சொல்ல முடியுமா? போனவங்களை கொஞ்சம் அடையாளப்படுத்த முடியுமா? ஒரு 500-1000 பேர் அடையாளப்படுத்த முடியுமா? போகவே இல்லைன்னு சொல்ல. இப்ப நம்ம சாமி என்ன சொன்னாரு, அவரோட எல்லை அந்த தொகுதி வரைக்கும், அங்க ஜெயிக்க கூட செய்யலாம். தாமரைக்கணி ஜெயிச்சிருக்காரு, திருநாவுக்கரசு ஜெயிச்சிருக்காரு, ஜனநாயக பேரவையில இருந்து சிதம்பரம் ஜெயிச்சிருக்காரு கடந்த காலத்துல, ஏன் சுயேட்சை சின்னத்திலேயே வந்து இங்க இவரு ஜெயிச்சிருக்காரு டிடி. இதெல்லாம் வந்து நடக்கும். இதெல்லாம் 1-2 அப்பாவும் ஜெயிச்சிருக்காரு ஒரு நேரம், இதெல்லாம் வந்து நடக்கும். அதற்காக அவங்க பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவாங்கன்றது ஒரு கட்சிக்கு கிடையாது. திரு ஷபீர், திரு செங்கோட்டையன், திரு டிடிவி, திருமிகு சசிகலா, திரு ஓபிஎஸ் இவங்களெல்லாம் திரு விஜய் சேர்த்துக் கொள்வதன் மூலமா ஒரு குட்டி அதிமுக தென் மாவட்டத்து வாக்குகள், முக்குளத்தோர் சமூக வாக்குகள் அப்படிங்கறத பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா திரு வில்சன் கேட்ட மாதிரி ஊழல் எதிர்ப்பு, குடும்ப அரசியலுக்கான எதிர்ப்பு அப்படிங்கறத திமுகவுக்கு எதிராக வைக்கிற மாதிரி வலுவா அவர் பேச முடியுமா? அதற்கப்புறம் இவங்களெல்லாம் சேர்த்துட்டு அவருடைய அல்டிமேட் எய்ம் திமுகவை எதிர்ப்பது. திமுகவை எதிர்ப்பது அப்படின்னா அவர் தன்னை எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறாரு, அதிமுக விட்ட இடத்தை தாம் பிடிக்கணும் அப்படின்னு தான் அவருடைய எண்ணம். அதை நோக்கி தான் வந்து
அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்கிறது. அவர் வந்து 2026 தேர்தல் என்பது தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்னு அவர் சொல்லும் போது அவர் அந்த இடத்துல தான் தன்னை பொசிஷன் பண்ணணும்னு பாக்குறாரு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு எஃபெக்டிவ் ஆப்போசிஷன் தமிழ்நாட்டில் இல்ல. அதனாலதான் திமுகவை கேள்வி கேட்கறதுக்கு இல்ல, திமுக ஜெயித்து விடும், மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்து விடும் அப்படின்ற ஒரு தோற்றம் என்பது இருக்கிறது. அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கு, அவங்க மேல விமர்சனம் பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற அந்த இடத்தை தான் வந்து அவர் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த இடத்தை தான் அதிமுக கோட்டை விட்டுருச்சு. நீங்க தமிழ்நாட்டுல பிரதான எதிர்க்கட்சி அதிமுக, ஆனா நான் தான் பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னு பிஜேபி பேசினாங்க. நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சின்னு பாமக உட்பட எல்லாரும் பேசிட்டாங்க. இப்போ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சிக்கான அந்த ஸ்பாட் அப்படின்றது வந்து ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக, வலுவான திமுக எதிர்ப்பு அரசியலை செய்யக்கூடிய ஒரு கட்சி இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குறைபாடு. கட்சிகள் பேசுறதை தடுக்க முடியாது. யதார்த்தத்திலே அப்படி இருக்கா? அதிமுக இல்லையா? நீங்க 4.5 வருஷம் ஆயிடுச்சு சார் இந்த ஆட்சி வந்து. நீங்களும் நானும் என்ன உட்கார்ந்து டிபேட் பண்ணிருக்கோம்? தாவேகாவுக்கு செங்கோட்டையன் போனது சரியா இல்ல, அது வலு சேர்க்குமா வலு சேர்க்காதா, அதிமுக பலவீனம் அடைந்ததான்னு பேசிட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு, இங்க நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து பெரிய அளவுல பேசி மக்கள் மத்தியில் அதை ஒரு பேச்சு பொருளாக்க வேண்டியது யாருடைய கடமை? அதிமுக அதை செய்ய தவறி இருக்கிறதுன்னு விளைவுதான் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு வந்து பல்வேறு விஷயங்கள்ல அவங்க எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் இல்லாம எஸ்கேப் ஆகுறாங்க. பதில் சொல்லாம பார்வையை அப்படியே அதிமுக பட்டம் திருப்பினா யார் அந்த உலகம் ஃபுல்லா பேசக்கூடிய வார்த்தையை ஏற்படுத்தியது? நீங்க யார் அந்த சார்ன்றத நீங்க ஊடகங்கள் இல்ல அப்படின்னா நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னா அதிமுக வந்து எதிர்க்கட்சி அரசியலே நாங்க செய்ய மாட்டோம் அப்படிங்கற அர்த்தமா நீங்க டிவில போட்டாதான் நாங்க பேசுவோம். யார் அந்த சார் கொண்டு வந்தது? யார் சார்? சார் யார் அந்த சார் அப்படின்னு ஊடகங்கள் மூலமா தானே அதையும் கொண்டு போய் சேர்த்தீங்க. அதாவது ஊடகங்கள் விவாதிக்கிறதால அதிமுக செய்யலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் நாலு பிரச்சனை 174 சட்டமன்ற தொகுதியில சூறாவளி 71 வயசுல பிரச்சாரம் போயிருக்காரு. எந்த கட்சி போயிருக்கு? எதிர்கட்சி சொன்னவங்க போயிருக்காங்க. அந்த பிரச்சாரத்துடைய வெளிப்பாடு என்ன? அந்த பிரச்சாரத்தினால என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு பாப்போம். நம்ம பொறுத்து பார்ப்போம் என்ன ரியாக்ஷன்ஸ் வருது அப்படின்னு பார்த்துட்டு பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறது. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்படும்.